ஸோ ஹாய் கைஸ், வழக்கம் போல் 5:30 இன்ச்சு 5:45 ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம நியூட்ரிஷன் சென்டருக்கு கிளம்பிட்டோம். ஸோ டே 23 ஆஃப் மணி விலாக் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். சென்டருக்கு போயிட்டு வழக்கம் போல் மனமாக ஒரு அஃப்ரெஷை போட்டாச்சு. இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை. ஸோ ஏரோபிக்ஸ் ஒர்க் அவுட் தான் சென்டரில். உள்ளே ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வெளியே கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஸோ அதே அப்படியே முடிச்சுட்டு அவங்க ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தோடனே அவங்களுக்கு ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டேன். மென்னார் சிம்பிள்னு சும்மா அவங்க சொன்னாங்க. ஒரு கார்ட்டூனை போட்டோன்னே பாருங்கள் எப்படி பார்த்துட்ருக்கோன்னு. இந்த கார்ட்டூன் பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் செகண்ட் பேட்ச் ஒர்க் அவுட்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உள்ளே அவங்களாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கிட்ட ஒருத்தர் லேடர் போட்டு நடக்கிறாரு பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லை, ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்கா வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்புறம் மதிய உணவு இடைவேளை, நல்ல சாப்பாடு வச்சு வெட்டுன்னு வெட்டியாச்சு. சாப்பிட்ட கையோட வெற்றி தேட்டர் கிளம்பியாச்சு. நம்ம படத்துக்கு போகிறோம். ஸோ இந்த படத்துக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப நாளாகவே இந்த சீனை பார்க்கணுன்னு ரொம்ப மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. பார்த்தோன்னே ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. அப்படியே படம் முடித்த கையோட நேராக ஜம்சமில் வந்து ஆளுக்கு ஒரு டீயை போட்டாச்சு. ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஹெர்பல் லைஃப் செமினார் ப்ரோக்ராம் இருக்குது. அதுக்கு ஷூ வேணும். என் நண்பன்கிட்ட ஷூ இருக்கான்னு கேட்டிருந்தேன். இருக்குது வாடான்னா. அப்புறம் பார்த்தா எங்கே வச்சேன் அவனுக்கே தெரியலன்னு முதுகில் குத்திட்டான். சரி ரைட்டு, நாளை ஒன்று புதுசு தான் வாங்கணும். இவன் பார்க்க தாங்க சாதுவாக இருக்கான். இறக்கி விட்டா மண்டை மேலே குத்துறான். அவன் கூட கொஞ்ச நேரம் அப்படியே விளாண்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டு 3 முட்டை அப்படியே நூடுல்ஸோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளை சந்திப்போம்.